அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். ஸ்ரீ குருப்யோ நமக. நாம் இன்னைக்கு கைவல்ய நவநீதத்தில் தத்துவ விளக்கப்படலத்தில் பாடல் 66 70 வரைக்கும் பார்க்கலாம். பாடல் 66. எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடர்க்கு சுடர் வேறுண்டோ, பல்லார் முன் தசமன் தன்னை பார்த்தலும் தனை கொண்டேதான், அல்லாமல் 11 அவனிடத்து உண்டோ பாராய். பாடல் 67. அறிவிற்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டென்றெண்ணும், அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவத்தை பலமாய்த்தீரும், அறிபடும் பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை, அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே. பாடல் 68. மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரமாக்கிய அதற்கு மதுரம்தான் ஸ்வபாவமன்றோ, அதுவிது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே, அது இது இரண்டும் ஆக அகம்பொருள் அறிவாய் நீயே. பாடல் 69. இந்த நீ துவம் பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும், பந்தமில் பிரம்மமே தற்பதத்தின் லட்சியார்த்தம், அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம், சந்ததம் வேதம் ஆவார் தமக்கியக்கியங்கூடாதே, பேதம் ஆனதுவும் கேளாய் பெயராலும் இடங்களாலும், ஓதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும், பாதலம் விஷுவம் போல பல தூரம் அகன்று நிற்பார், ஆதலால் இவர்க்கு எந்நாளும் ஐக்கியம் என்பது கூடாதே. நாம் இப்போ கைவல்ய நவநீதத்தில் பாடல் 66 கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். 66வது பாடலை பார்த்தோன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா, எல்லாம் கண்டறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடர்க்கு சுடர் வேறுண்டோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், அந்த நேத்தின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் உடம்பு மனசு ஈகோ இன்டலெக்ட் டூவர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அன்னமயத்தையும் பிராணமயத்தையும் மனோமயத்தையும் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம்னு எல்லாத்தையும் நீக்கும் பொழுது அங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு அந்த சிஷ்யன் பதறிண்டு வரான் இல்லையா. அங்கதான் 64 63 பாட்டில் இருந்தது. அப்படி அவன் பதறிண்டு வரும் பொழுது
அதே மாதிரி விவேக சூடாமணிலையும் வரும். அப்போ அந்த குரு வந்து என்ன சொல்றார், 65 சொல்றார், நீ இப்ப அது எதுவுமே தெரியலன்னு சொல்றானே அவன்தான் நீ அப்படின்னு சொல்றார். அதாவது சாட்சி பாவமே நீ அப்படிங்கிறத அங்க அவர் சொன்னார். அவைக்கெல்லாம் சாட்சி நீ அப்படின்னார். எதுக்கெல்லாம்? விழிப்பு நிலை, நம்ம வேக்கிங் ஸ்டேட், கனவு நிலை, ட்ரீம் ஸ்டேட், அதை தவிர ஸ்லீப் ஸ்டேட், ஆழ்ந்த உறக்கம், மூணுத்துக்குமே சாட்சி நீ. அந்த துரியாங்கிறது நீ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்பதானே காத்தால எழுந்து நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியறது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு பின்னாலேயும் தூங்கினேங்கிறது உனக்கு எப்படி தெரியறது? அதுதான் நீ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ எதுவுமே தெரியலன்னு சொல்றியே, எதுவும் தெரியலன்னு உனக்கு தெரியறதே, அதுதான் நீ. அத சாட்சி பாவம். அது ஸ்வயம் ஜோதி. அதுக்கு இன்னொரு சுடர் தேவையா? இப்ப சூரியனை பார்க்கணும்னா, சூரியனை காட்டணும் ஒருத்தருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு ஒரு டார்ச் லைட் தேவையில்லை இல்லையா? அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். ஸ்வயம் ஜோதி நீ. கும் இருட்டில் இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லி அது தெரிய வேண்டாம். வெளிச்சமே தேவையில்லை, சவுண்டு தேவையில்லை, இன்னொருத்தர் என் கூட இருக்க வேண்டாம், வாசனை தேவையில்லை, அந்த புலன்கள் எதுவுமே இயங்காது இருந்தாலும் என்னால் நான் இருப்பதை உணர முடிகிறது. அதே மாதிரி இங்க அந்த கண்ட அறியிற தன்மை, அதுதான் அந்த சாட்சி பாவம், அதுதான் நீ அப்படின்னு அவர் சொல்றார். பல்லார் முன் தசமன் தன்னை பார்த்தலும் தன்னை கொண்டேதான் அல்லாமல் 11 அவனிடத்து உண்டோ பாராய் அப்படின்னு முடிக்கிறார். அந்த தசமன் கதையில குரு சொல்லி கொடுக்கிறார். அவன் 10வது ஆளை காணோம் அப்படின்னு தேடும் பொழுது நீதான்ப்பா அது அப்படின்னு சொல்றார். வாஸ்தவம் தான். ஆனா 11வது ஆளை கூட்டின்னு வரல. அங்கேயே இருக்கிற தன்னை அவருக்கு புரிய வைக்கிறார் குரு. அதே மாதிரி இந்த சாஸ்திரம் நம்மளுக்கு நேத்தி பண்ணி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அதை தான் நம்மளுக்கு உணர்த்துறது. அதனாலதான் மோட்சம்ங்கிறது நவ் அண்ட் ஹியர், நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இப்போ இந்த கிளாஸை அட்டன் பண்ணும் பொழுதே அனுபவிக்கிறது. அதான் அது அபரோக்ஷ ஞானம், அனுபவித்து உணர்வது அப்படின்னு. அந்த நான் என்பது ஒரு அனுபவ வஸ்து. அகம் அஸ்மி அப்படின்னு தெரியும். நான் என்னவாக இருக்கிறேன்னு வேணா தெரியாது. அப்போ அதுக்கு குரு வரணும். குரு நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அந்த சாட்சி ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. இந்த அனுபவம்ங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சாதாரணமாக அனுபவம்னா நம்ம அந்த சென்சஸால் அனுபவிக்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறோம். கண்ணால் கேட்பது, பார்ப்பது, காதால் கேட்பது அப்படின்னு. இது அந்த மாதிரி இல்லை. புலன்களை மீறி சாட்சி பூர்வமா உணரும் அனுபவத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது புரிஞ்சுக்கலன்னா திரும்பி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்டிங்கா போயிடுவோம். ஆத்மாவை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு போயிடுவோம். ஏன்னா சில பேர் அந்த மாதிரி ஒரு தப்பான இதுல போகிறது உண்டு. அதுக்காக தான் இதை இப்ப சொல்லி ஆகணும். ஏன்னா இது அப்படியே அந்த அமிர்தம்ங்கிறது உன்னுடைய தொண்டைக்குள்ள அப்படியே ஆனந்தமா புழியும் அப்படின்னு சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக சில விரதங்களெல்லாம் செய்யறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லை. இது நீ சாட்சி பூர்வமா நீதான் அது, அந்த ஆத்மா நீங்கிறத புரியறதுக்கு உனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த சென்சஸ் எல்லாமே வேண்டாம். நீ இருக்கிறபடி இருந்தாலே உனக்கு அது புரியும். எது இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டேன்னா எது நீங்கிறது உணர்ந்து கொள்ள முடியும். இதுக்கு கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்கார் முன்னாடி. எனக்கு இப்போ அந்த கவிதை ஞாபகம் வருது. பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான், படிப்பெனச் சொல்வது யாதன கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான், அறிவெனச் சொல்வது யாதன கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான், அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான், பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான், மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான், பிள்ளை என்பது யாதென கேட்டேன்,
பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதெனக் கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். என்ன அருமையா எழுதியிருக்காரு பாருங்க. இதுல முக்கியமா எனக்கு பிடிச்சது வந்து, ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி. இப்ப நம்ம அதை பார்த்தோம்னா உபனிஷத் அந்த வார்த்தைக்கு போனோம். உபநி அப்படிங்கும் பொழுது உனக்கு வெகு வெகு அருகாமையில் இருப்பது, நிச்சயமாய் தெரிவது, அதுதான் அந்த உபநி. ஷத்துங்கிறது வந்து அந்த அறியாமைய நீக்கிறது. அப்போ உனக்குள்ள இருக்கார் ஆண்டவன். அருகு நெருங்கி அவர் சொல்றார். எப்ப சொல்லுவார்? நீ உள்ள திரும்பும் பொழுது சொல்லுவார். இந்த பாட்டுல வந்து அவர் ஒரு அனுபவத்தையும் சொல்லின்னு வர்றார். இந்த வாழ்வியல்ல உலகத்துல புலன்களால நம்ம அனுபவிக்கிற எல்லா அனுபவத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியா புலன்களுக்கு மீறி, மனதுக்கு மீறி அந்த சாட்சி மூலமா ஏற்படக்கூடிய அனுபவத்தையும் சொல்றார். இந்த அனுபவத்தை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வயம் பிரகாசம் அப்படிங்கிறதுக்கு வந்து பகவத்கீதைக்கு போகலாம். 15வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். ஜகத்தாதித்யகதம் தேஜஹ, இல்ல, யதாதித்யகதம் தேஜக ஜகத் பாஷயதே கிலம், யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யத் ஆதித்ய அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஆதித்யன மூலமா இந்த உலகம் வந்து விழிக்கிறது. உலகத்துக்கு பாஷ்யம், அந்த ஒளி கொடுக்கறது அந்த சூரியன். ஆனா அந்த சூரியனுக்கு யாரு ஒளியை கொடுக்கறா? அதுதான். அப்ப அந்த சூரியனை யார் பார்க்கறா? நான் பார்க்கறேன். அப்ப எனக்குள்ள ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளி தான் எனக்கு சூரியனை காட்டி கொடுக்கறது. அது ஆத்மா அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து அடுத்த பாடலுக்கு போலாம். அடுத்த பாடல்ல வந்து அறிவை பத்தி சொல்லியிருப்பார். இது கொஞ்சம் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். அறிவிக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்க மூடர்க்கு அனவத்தை பலமாய் தீரும் அப்படின்னு சொல்றார். பலம் வந்து அனவத்தை, அனவஸ்த தோஷம், அதாவது முடிவின்மை. எதுக்கு சொல்றார்? இப்ப நம்ம ஸ்வயம் ஜோதி எல்லாத்தையும் நீக்கிட்டு நீ இருக்கேன்னு உனக்கு புரிய வைக்கிற அறிவு, அதுதான் சாட்சி அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ குதர்க்கமா பேசணும்னா அந்த அறிவை எந்த அறிவு வெளிப்படுத்துறது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு மேல ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்னு போகலாம். அப்புறமா அப்ப அந்த அறிவை எந்த அறிவு வெளிப்படுத்துறது அப்படின்னு போகலாம். அப்படின்னு போனோம்னா அது வந்து இன்ஃபினிட் ரிக்ரெஷன், அது வந்து முடிவற்ற தன்மை. அதுக்கு தான் அனவத்த தோஷம் வருது. அனவத்தம் தான் உனக்கு பலமா இருக்கும் நீ அந்த மாதிரி குதர்க்கமா போனேன்னா. இப்போ என்ன சொல்லணும்னா அந்த சாட்சி தான் ஆத்மா அப்படின்னு நம்ம நிறுத்தணும். நிறுத்தலைன்னா போயிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு அனுபவத்துல இருக்கு இல்லையா? கத்தால தூங்கி ஏந்த உடனே தெரியறதே நான் தான் தூங்கினேன்னு. அது எப்படி தெரியறது? நேற்று தூங்க போனது வந்து வரலட்சுமி, இன்னைக்கு காத்தால ஏந்துக்கிறது வந்து சுப்புலட்சுமி நான் சொல்றோம். ஏந்த உடனேயே நம்மளுக்கு அகம் மகம் மகம்னு வந்துடுறதே. நல்ல காலம் அந்த மாதிரி வருது இல்லை. நேற்று போனது வரலட்சுமி, இன்னைக்கு ஏந்துக்கிறது சுப்புலட்சுமின்னா குழப்பம்தான் வரும். இப்போ நம்ம காத்தால எழுந்த உடனே நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ மணி என்ன, ஃபோனை எடுத்து பார்க்கலாங்கிறதுக்கும் முன்னாடி நம்ம கவனமா பார்த்தோன்னா அந்த அகம் வந்துடும். அந்த நான் என்னும் உணர்வு, அகம் அகம் அகம்ங்கிறது வந்து பிராத்தஸ்மராமி ஸ்லோகம் சொல்றதுக்கு முன்னாடியே வந்துடுறது. அதுக்கப்புறம் தேச கால வஸ்துன்னு இந்த ஊர்ல இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், இதுதான் நேரம், அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ் வந்து அப்புறம் தான் வருது. ஸோ அதை நம்ம வந்து இங்கே நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த
இதை வந்து சொல்கிறார். அனவஸ்த தோஷம் பண்ணாமல் உனக்கே தெளிவாக அது அனுபவபூர்வமாக தெரியும் பொழுது அந்த சாட்சியை ஆத்மானு புரிஞ்சுக்கோ. அடுத்தது வந்து திருஷ்ய விவேகத்தை கொண்டு வருவர். அறிபடும் பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை. அதாவது ஒரு பொருள் இதுன்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த திருஷ்யம், பார்க்கறது வந்து திருஷ்யம் பொருள். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு லேப்டாப் இருக்குது முன்னாடி, இப்போ ஃபோன் இருக்குது, அதெல்லாம் ஒரு பொருள், அது திருஷ்யம். யாரு? என்னோட கண்ணு, நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது அந்த கண்ணு வந்து திருக்காருது. அப்போ கண்ணுலேருந்து எனக்கு பார்க்கறத நான் வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி எப்படி வந்து இதுதான் லேப்டாப் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் மனசு மூலமாக. அப்போ என்ன ஆகுது? கண்ணு திருஷ்யமாயிடுறது, மனசு வந்து திருக்காயிடுறது. அப்போ மனசு இதை பண்ணுறது அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அந்த சாட்சி மூலமாக, எனக்குள்ளே இருக்கிற அந்த அறிவு தன்மை மூலமாக. அப்போது மனசு திருஷ்யமாயிடுறது, அந்த சாட்சி வந்து திருக்காயிடுறது. ஸோ அந்த மாதிரி தான் திருஷ்ய விவேகம் போகும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அறிபடும் பொருள், இப்போ லேப்டாப் மாதிரியோ ஃபோன் மாதிரியோ கண்ணாடி மாதிரியோ நீ இல்லை, ஏன்னா அதெல்லாம் ஆப்ஜெக்ட். அப்போ அறிபடா பொருள், அப்போ எனக்கு புரியவே புரியாது, ஆத்மாலாம் எனக்கு புரியாதுப்பா, இந்த ஜென்மத்தில் எனக்கு புரியாது, அதுக்கெல்லாம் இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்கணும், நான் அஜ்ஞானியாகவே இருந்துடுறேன் அப்படின்னு சில பேர் புலம்புறது உண்டு. அப்படி புலம்பாத, அறிபடா பொருளும் நீ இல்லை. ஏன்னா அப்படி புலம்புறதும் அந்த ஆத்மானு ஒன்று உனக்குள்ளே இருக்கிறதுனால தான். ஏன்னா அது வந்து அந்த ஈகோவுடைய வெளிப்பாடு அந்த மாதிரி வருது. ஈகோன்னு உடனே நம்ம என்ன நினச்சிப்போம்? அகங்காரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆங்காரமாக இருக்கிறது தான் அகங்காரம்னு நினச்சிப்போம். அப்படி இல்லை. என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, நான் ஒரு அஞ்ஞானி, நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதும் அகங்காரம் தான். ஏன்னா அந்த அகங்காரத்துக்கு ஒரு பயம் வந்துடுறது, நான் என்னை வந்து இந்த ஞானம் அழிச்சிடுமோன்னு. அப்போ அது வேற 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 மாதிரி உருவம் எடுக்கிறது. சில சமயம் வந்து ஆங்காரமாக எடுக்கிறது, சில சமயம் அழுது வடிஞ்சுண்டு என்னை வந்து ஐயோ செல்ஃப் லோத் அப்படின்பா, எனக்கு ஒன்றும் முடியாது, என்னால் முடியாது, நான் அல்பங்கன் அப்படி எடுக்கிறது. அதுவும் அகங்காரம் தான். அந்த அறிபடு பொருளும் நீ இல்லை, அறிபடா பொருளும் நீ இல்லை, என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்றதும் நீ நிறுத்து. ஏன்னா அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீ. அறிபொருள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த அறிவு, அறியும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நோயிங்னஸ். அது வந்து ஞப்தி ஸ்வபாவம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது உண்டு. இப்போ அந்த சித் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் அந்த இன்டெலிஜென்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து இந்த நோவர் அப்படின்னு ஒரு இஆர் ஸ்டேட்டஸை நம்ம சேர்த்துக்கூடாது. எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா அங்கே வந்து நான், அந்த எனக்குங்கிற அந்த அகங்காரம் வந்து வந்துடுறது, இந்த மீ அண்ட் மைண்ட் வந்து ஒட்டின்டுடுறது. அந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல், பர்சனாலிட்டி இல்லாமல், இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் பார்க்கும் பொழுது அந்த இருக்கிற அந்த நோயிங்னஸ், அதுதான் நீ, அதுதான் ஆத்மா. இப்போ நம்ம மோக்ஷம் ஃப்ரீடம்லாம் சொல்லும் பொழுது ஃப்ரீடம் யாருக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஃப்ரீடம் ஆஃப் த பர்சனா, அந்த பர்சனாலிட்டியா, ஃப்ரீடம் ஃபார் த பர்சனா, ஃப்ரீடம் ஃப்ரம் த பர்சனா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தயானந்தஜி சொல்லுவார் ஃப்ரீடம் ஃப்ரம் த பர்சன்வர். அந்த நான் வந்து ஒரு அகங்காரத்தோட அட்டாச் பண்ணிட்டு இருக்கேனே, அதுலேருந்து ஃப்ரீடம் தான் இந்த மோட்சம். அதுதான் இங்கே நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வந்து இந்த நோயிங்னஸ்ஸை சொல்கிறது. நம்ம அந்த திருப்புட்டி போயிடும் அப்படின்லாம் நிறைய கேட்போம் வேதாந்தா கிளாஸில். அந்த நோவர், நாலெட்ஜ், த ப்ராசஸ் ஆஃப் நோயிங் எல்லாம் மர்ஜ் ஆகி ஒன்றாயிடும் அப்படின்னு கேள்விப்படுவோம். அதான் இது. அப்புறம் அந்த கேனோபனிஷத்தையும் ரொம்ப அழகாக வரும். ஆத்மாவை அறிந்த, ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் வந்து எனக்கு தெரியும் ஆத்மா அப்படின்னு சொல்கிறவனை வந்து அந்த குரு வந்து உட்கார், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிம்பார். ஏன்னா எனக்கு தெரியும்னு சொல்லும்போது அந்த அங்கே எனக்குன்னு அந்த அகங்காரம் வந்துடுறது. இன்னொருத்த உடனே சொல்லுவான் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்பா, அவனையும் உட்காரு அப்படின்றார். ஏன்னா அப்போ அது அந்த இடத்துல வந்து நம்மளோட அறிபடா பொருள் அந்த தன்மை வந்துடுறது, அந்த செல்ஃப் லோத்து. அப்போ அந்த மூணாவது சிஷ்யன் என்ன சொல்லுவான், எனக்கு என்ன தெரியும்ங்கிறதையும் எனக்கு ஆத்மானா என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுருக்கிறத தெரிஞ்சவாளுக்கு ஆத்மா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது அது உணரும் தன்மை, அந்த அறிவு தான் ஆத்மா அப்படிங்கிறத அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த அபிமானத்தை நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும். என்ன அபிமானம்? இந்த ஒரு அகங்காரத்தமாக நான் இதை பண்ணினேன், நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு அபிமானம் வச்சுட்டு இருக்கோமே. இல்லைனா எனக்கு சுகம் வருது, எனக்கு துக்கம் வருது அப்படின்னு, அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாம். அது எப்படி நம்மளுக்கு குறைஞ்சதுன்னு தெரியும் அப்படின்னு கேள்வி வரும். இப்போ பரோட்சமாக இருக்கிற ஞானத்தை அபரோக்ஷமாக நான் உணர்ந்துட்டு இருக்கேங்கிறதுக்கு எனக்கு என்ன ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சில சமயம் கேள்வி வரும். ஏன்னா நம்மளுக்கு எப்போ பாரு இந்த வேலிடேஷனும் ப்ரூஃபையும் தேடியே நம்மளோட வாழ்க்கை போயின்னு இருக்கு. ஆக்சுவலாக ஆத்மாவுக்கு ஒரு வேலிடேஷனும் வேண்டாம். இந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்கறது ஈகோ தான், ஆத்மா கேட்கல. ஆனால் அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா பரமார்த்தானந்தாஜி சொல்லுவார், FIR அப்படிம்பார். நம்ம FIR போலீஸ் ரிப்போர்ட் இல்லை, இங்கே என்ன சொல்லுவார்னா ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ரெக்கவரி டைம் அப்படிம்பார். எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக நீ இந்த அபிமானம் பண்ணிட்டு இருக்கிறத உட்றையோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அது லெஸ் ஆகுதோ. முன்னாடிலாம் ஒரு சின்ன விஷயத்துக்கே பொல அழுக வந்துடும்னா இப்போல்லாம் அது வரதில்லை. இல்லைனா முன்னாடிலாம் கோபம் வந்துடும், இப்போல்லாம் அது வரதில்லை, அது கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னா உன்னோட ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிருக்குன்னா உன்னோட அபிமானம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் இன்டென்சிட்டி, அவ்வளோ கோவம் வந்தால் அப்படி ஒரு கோவம் வரும், இல்லைனா அழுக வந்தால் அப்படி ஒரு பொங்கி வரும், அது குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீ யூ ஆர் க்ளோசர், யூ ஆர் அந்த கிளாரிட்டி உனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியும். மூணாவது ரெக்கவரி டைம், எவ்வளவுக்கு எவ்வளோ குவிக்காக நீ அந்த மாயையிலேருந்து விடுபட்ட இதெல்லாம் மாயை, இதுக்கு போய் ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு துக்கம் நடந்துதா அப்படின்னு ப்ரொசீட் பண்ண தெரியுறோமோ அது ரெக்கவரி டைம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பாட்காஸ்ட்டை ஒரு தடவை ஃபுல்லாக நான் பதிவு பண்ணேன் என்னோடய ஃபோனில். அந்த பாட்பீன் ஆப்பில் 32 நிமிஷம் ரெக்கார்டிங் முடித்த உடனே அது ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை அது சேவே பண்ணல. நான் அப்படியும் அது சம்டைம்ஸ் எங்கேயாவது உள்ளே போய் சேர்த்து வச்சுருக்கோம், நம்ம ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பி வரலாம். நான் முன்னாடி ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆச்சு. அதனால் அப்போ இந்த FIR ரொம்ப இன்டென்ஸாக துக்கப்படாமல் ஆஹா இப்படி அடுத்தே அப்படின்னு கவலைப்படாமல் எல்லாம் ஒன்று ஸ்பேஸை கிளியர் பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ணால் அது ஃபுல்லாக ரெக்கவரே பண்ணல. இன்னும் கடைசி ஒரு 5 நிமிஷத்தை மட்டும் ரெக்கவர் பண்ணிடுது, அவ்வளோதான் போயிடுது. ஸோ ஒரு க்ஷணம் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லலை. என்னடா இப்போ 30 நிமிஷம் பேசினோம் இதெல்லாம் போயிடுது. ஏன்னா திரும்பி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அதே வராது. நான் முன்னாடி பேசினது மாதிரியே இப்போ பேசலை, இப்போ வேறு ஏதோ பாட்டெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, வேறு ஸ்லோகம் வருது, திரும்பி அதுவே வராதே, இப்படி ஆயிடுதே அப்படின்னு ஒரு க்ஷணம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்தது துக்கம், டிசப்பாயின்மெண்ட் ரதர். அப்புறம் தோணித்து அது தேவையில்லை போல் இருக்கு, திரும்ப வர்றது தான் நல்லது போல் இருக்கு, அதுதான் மக்கள் கேட்கணுங்கிறதுக்காக இப்படி வந்திருக்கு அப்படின்னு உடனே ரெக்கவரி டைமும் வந்துடுத்து. சரி இப்போதைக்கு நிறுத்திவிட்டு ஒரு 10 நிமிஷம், அரை மணி கழிச்சு திரும்ப ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன். அது போயிடுது. அந்த மாதிரி நம்ம அந்த டிசப்பாயின்மெண்ட் வரத்தான் வரும். ஏன்னா இந்த பாடி மைண்டுடைய ஸ்வபாவம், மனசுக்கு என்ன ஸ்வபாவம், சஞ்சலப்பட்டுட்டே இருக்கிறது தான் அதோட ஸ்வபாவம். ஆனால் அது நான் இல்லை அப்படின்னு அதுலேருந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ டிஸ்ஐடென்டிஃபை பண்ணி அந்த மைண்டையும் வாட்ச் பண்ணுறோமோ, நம்ம மைண்டை, மற்றவா மைண்டை இல்லை, மற்றவா மைண்டை எப்போவுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் தான், அதுதானே என்டர்டெயின்மெண்ட். நம்ம மைண்டை வாட்ச் பண்ண நம்ம கற்றுண்டுட்டோம்னா நம்ம சாட்சி பாவத்துக்கு போயிடுறோம். ஆஹா மனசுக்குள்ளே இப்போ துக்கம் வருது, ஆஹா ரஜோகுணம் தலை தூக்கிறது, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறது, பாட்காஸ்ட்டை ரெக்கார்டு பண்ணுன்னு சொல்கிறது, ஓ இப்போ சத்துவமாக இருக்குது மனசு, ஓ குவைட்டாக மெடிடேட் பண்ணலான்னு சொல்கிறது, இப்போ ரொம்ப தூக்கம் வருது, அந்த மாதிரி மனசை பார்க்க கற்றுண்டுட்டோம்னாலே நம்ம சாட்சி பாவத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அபரோக்ஷ ஞானம். இப்போ அடுத்தது 68வது பாட்டுக்கு போகலாம். இது அந்த ஆனந்தத்தை பற்றி சொல்கிறது. சித்தை பற்றி சொல்லியாச்சு, இப்போ ஆனந்தம். மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் எல்லாம் மதுரமாக்கிய அதற்கு மதுரம்தான் ஸ்வபாவம் அன்றோ. இங்கே மதுரக்கட்டின்னு வெள்ளக்கட்டியை சொல்கிறார். இப்போ வெள்ளக்கட்டியை போட்டு மாவு போட்டு பிசைஞ்சு பணியாரம் சுடுறோம். அப்போ அந்த பணியாரத்தில் ஒரு இனிப்பு இருக்குது. அந்த மாவுக்கு அந்த இனிப்பு எப்படி வந்தது? வெள்ளக்கட்டி மூலமாக வந்தது. வெள்ளக்கட்டிக்கு எப்படி இனிப்பு வந்தது?
வெள்ளக்கட்டியுடைய இயல்பு இனிப்பு, சர்க்கரையின் இயல்பு இனிப்பு. அந்த மாதிரி ஆத்மாவின் இயல்பு ஆனந்தம். ஆத்மானா அப்போ நீ, நானு நான் சொல்லிக்கலாம். என்னோட இயல்பு ஆனந்தம், உன்னோட இயல்பு ஆனந்தம். நீ துக்கப்பட்டுக்கிறியே தவிர உன்னோட இயல்பான ஸ்வபாவம் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு இங்க சொல்றார். ஏன்னா நம்ம ஹாப்பினஸை வெளியில போய் தேடுறோம். ஒரு பொருள் எனக்கு கிடைச்சா ஹாப்பி அப்படிங்கிறோம், இல்லைன்னா என்னுடைய உறவுகள் மூலமா எனக்கு ஹாப்பினஸ், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஹாப்பி அப்படிங்கிறோம், என் பேர குழந்தை பிறந்தா ஹாப்பி. ஸோ நம்ம ஹாப்பினஸை வெளியில இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் எனக்குள்ளதான் ஹாப்பினஸ் இருக்கு, அது வெளிப்படுறது. ஒரு விஷயானந்தமாவோ உறவானந்தமாவோ அது வெளிப்படுறது. ஆனா பிரம்மானந்தம் எனக்குள்ளதான் இருக்கு, என்னோட ஸ்வபாவமே ஆனந்தம். இதை பஞ்சதசியில வித்யாரண்ய சுவாமி 15வது சாப்டர்ல விரிவா சொல்லியிருப்பார். ஒரு விஷயானந்தமும், ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டா ஏற்படுற சந்தோஷத்திலிருந்து, ஒரு ஓட்டப்பந்தயத்துல வின் பண்ணா ஏற்படுற சந்தோஷத்துலேருந்து, இல்லைன்னா ஒரு பெரிய எக்ஸாமை அப்படியே ஃப்ளையிங் கலர்ஸ்ல பாஸ் பண்ணா ஏற்படுற சந்தோஷமா இருக்கட்டும், இல்லைன்னா உறவுகள் மூலமா ஏற்படுற சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா ஆனந்தமுமே அந்த பிரம்மானந்தத்தோட ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவார். இது எதுக்கு முக்கியம்னா, இதுதான் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாய உலகத்துல சஞ்சரிக்கும் பொழுது விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வெக்கப்படவோ இல்லைன்னா விலகி போகவோ தேவையில்லை. சில பேர் வரட்டு வேதாந்தம்னு சொல்லி அதெல்லாம் கூடாது கூடாது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுதுமே ஒரு ஸ்டிஃப் முஞ்சியோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேதாந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதுக்காக சிரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா இதெல்லாம் மாயை, இதெல்லாம் நிஜம் இல்லை அப்படிங்கிறது உள்ள ஆணித்தரமா இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷனோட இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த பாட்டு உதவும். அடுத்து என்ன சொல்றார் அதுல பார்த்தோம்னா, அது இது எனும் ஜடங்கள் அறிவாக அறிவை தந்தே அது இது இரண்டும் ஆகா அகம் பொருள் அறிவாய் நீயே அப்படிங்கிறார். இப்போ அது இது அப்படின்னு இங்க ரெண்டா பிரிக்கிறார். அதாவது ஜடம், சென்ஷியன்ட், இன்சென்ஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜடம்ங்கும்போது இன்சென்ஷியன்ட் ஆயிடுறது, அறிவு அப்படிங்கும்போது அந்த சித்து இருக்கிறது. ஆனா அப்படி அந்த விளக்கங்களை உனக்கு கொடுக்கறது உன்னுடைய அறிவு. அந்த அறிவு தான் நீ, அது உன்னுடைய அகப்பொருள் அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த அகம் அஸ்மின்னு சொன்னோம்ல, இப்போ அதை அகம் பிரம்ம அஸ்மிங்கிறத புரிய வைக்கிறார். அந்த சத்து சித்து ஆனந்தம் தான் உன்னுடைய அகப்பொருள் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த உண்மையான அந்த சாட்சின்னு சொல்லலாம், இல்லை ஆத்மான்னு சொல்லலாம். அதோடைய லட்சணத்தை சொல்லி லட்சிய பொருள் அப்படிங்கிறத அங்க இது பண்றார். யோ வேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு வருது இல்லையா, உனக்குள்ள இருக்கு, அந்த குகைக்குள்ள இருக்கிறது தான் அந்த ஆத்மா அப்படின்னு. இப்ப அந்த துவம் பதத்துக்கு இதை கொண்டு வந்திருக்க. இப்ப சாஸ்திரம்ங்கிறது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி உனக்கு காட்டப்பட்ட உடனே உண்மையான உன்னுடைய ஸ்வரூபம் உனக்கு தெரியறது. நான் இத்தனை நாள் நான் 5 அடி 2 அங்குலம், இத்தனை வெயிட்டு, இந்த ஆணு பெண்ணு, இல்லை இந்தியன், இந்த கலிஃபோர்னியன், அப்புறம் இந்த ரிலிஜன்ல பிறந்திருக்கேன், இப்படியாக்கும் அப்படியாக்கும்லாம் நினைச்சுட்டு இருந்தேன், இப்படி உறவுகள்லாம் நினைச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் இந்த கண்ணாடி, சாஸ்திர கண்ணாடி எல்லாத்தையும் நீக்கிட்டு எனக்குள்ள என்ன காமிக்கிறது, சத்து சித்து ஆனந்தத்தை காமிக்கிறது. அதுதான் லட்சியார்த்தம். இப்போ அந்த துவம் பதத்தோட லட்சியார்த்தத்தை அப்படி வச்சுக்கோ. எது? சத்துச்சித்து ஆனந்தம். அதுலேருந்து இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போகிறோம். அடுத்த பாட்டுக்கு போனால், இந்த நீ, எந்த நீ? அந்த சத்துச்சித்து ஆனந்த நீ துவம் பதத்தின் லட்சிய பொருளாம், அதான் லட்சியார்த்தம். என்றும் பந்தமே பிரம்மமே தத்பதத்தின் லட்சியார்த்தம். இப்போ தத் துவமசிய கொண்டு வர போறார். துவமுடைய லட்சியார்த்தம் என்ன? சத்துச்சித்து ஆனந்தம். அப்ப தத்து என்ன அப்படின்னு நீ கேட்டேன்னா, அந்த பந்தமே இல்லாம நிர்குணமா நிர்விகாரமா எதுலையுமே பட்டுக்காம சத்துச்சித்தானந்தம் இருக்கே, அந்த பிரம்மம், அதுதான் தத்பதத்தின் லட்சியார்த்தம்.
தத்துன்னு உடனே நம்ம வந்து விஷ்ணு 4 கை வச்சுண்டு சங்கு சக்கரபாணி அப்படி நினச்சிக்காத, இல்லைனா சிவன் அப்படியே வந்து ஜடாமுடி அப்படி நினச்சிக்காத, பிள்ளையார் முருகர் அப்படிலாம் நினச்சிக்காத, பராசக்தி அதெல்லாம் சகுனம். இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை காப்பவர், இந்த உலகத்தை அழிப்பவர், அதெல்லாம் அவருடைய செயல்பாடு. இப்போ எப்படி நான் டாக்டர் அந்த மாதிரி அதெல்லாம் நீக்கிட்டு அந்த பிரம்மத்துக்கு போ. பிரம்மம் என்ன? சத்துச்சித்து ஆனந்தம். அதுதான் தத்து பொருளின் லட்சியார்த்தம். இந்த லட்சியார்த்தத்துல அசி ரெண்டும் உண்டு. ஆனா வாச்சியார்த்தம் என்ன? இந்த ஜீவன் வந்து இந்த பாடி மைண்ட் சென்ஸ்ல இருக்கு, அந்த ஈஸ்வரன் வந்து சர்வஜனா உலகத்தை படிச்சுன்னு இருக்கார். அந்த வாட்சியார்த்தத்துல பேதம் இருக்கத்தான் இருக்கும். அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களே வாட்சியார்த்தம் சந்ததம் பேதமாவார், தமக்கிய ஐக்கியம் கூடாதே. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். இந்த வேதாந்தம் படித்த உடனே இந்த ஆச்சாரியால் வந்து நீதான் இறைவன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நான் இறைவன் ஆக முடியும்? நான் அல்பக்ஞன், ஈஸ்வரன் சர்வஜன் அப்படின்னு சில பேருக்கு தோணும். நான் வந்து ஜீவன், ஜீவோகம், நான் வந்து தாசன், தாசானுதாசன் அப்படின்னு சில பேருக்கு தோணும். அப்போ அவளுக்கு சொல்றதுக்காக லட்சியார்த்தம் என்ன, வாட்சியார்த்தம் என்னன்னு பிரிக்கிறார். இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரக்கூடும்னா, ஓ நான் கடவுளா, அப்போ நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு தப்பாக சில பேர் யோசிக்க முடியும் இல்லையா? ஒரு வேலைக்காரியா ஒரு வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறவ நான் வந்து கடவுள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் தான் எஜமானின்னு அந்த சாமானை எடுத்துக்க கூடாது இல்லையா? நானும் அந்த எஜமானியும் ஒன்றுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியாது. அது இப்போ அது நடைமுறையில் தப்பு. அதே மாதிரி வந்து நான் ஒரு பிரஜை அப்படிங்கும் பொழுது அந்த டாக்ஸை கட்டணுங்கிறது வந்து அந்த பிரஜையுடைய டியூட்டி. எல்லாம் ஒன்று தான், நான் ஒன்றும் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம், நான் கடவுளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லாமா? முடியாது. சில பேர் அந்த மாதிரி தப்பான அர்த்தம் பண்ணி அந்த இல்லைன்னா நான் தான் கடவுள் என்னை வழிபடுங்கன்னு மற்றவாளெல்லாம் வந்து போலீஸ் சாமியாரா அது மாதிரிலாம் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதையும் நீக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள் வருது. ஏன்னா வாட்சியார்த்தப்படி பேதங்கள் உண்டு, ஆனால் லட்சியார்த்தப்படி பேதங்கள் இல்லை. இப்போ 70வது பாட்டுக்கு போனோம்னா அதையே தான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். பேதம் ஆனதவும் கேளாய், பெயராலும் இடங்களாலும் ஓதரும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் அப்படியே புரியுது. இதனால்தான் பேதங்கள் இருக்கு. உபாதினா நம்மளோட கேரக்டர்ஸ். சில பேருக்கு சில எபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ க்ஷத்ரியன்னா அந்த குணங்கள் இருக்கு. சில பேருக்கு வந்து அந்த ஆளும் தன்மை இருக்கு. ஒரு சிஇஓவா ஒரு கம்பெனிக்கு போய் உட்கார முடியறது ஏன்னா அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. அதே சமயத்துல சில பேருக்கு இல்லை இப்போ ஓட்டப்பந்தயத்தில் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய வலிமை இருக்குது, அந்த உபாதி இருக்குது. அப்போ அவன் வின்னர் அப்படின்னு ஆயிடுறான். அந்த மாதிரி பெயராலும் இடங்களாலும் உபாதியாலும் உடலாலும் உணர்வினாலும் நமக்கு பேதங்கள் இருக்கு. பாதாளம் விஷுவம் போல பல தூரம் அகன்று நிற்பார். அப்புறம் அந்த சமஷ்டி வியஷ்டி சொன்னோமே, இண்டிவிஜுவலா நான் இருக்கேன், அப்புறம் வியஷ்டியா உலகம் இருக்கு, இந்த பேதங்கள் இருக்கு. அப்போ இது மூலமா ஆதலால் இவர்க்கு எந்நாளும் ஐக்கியம் என்பது கூடாதே. அந்த வாட்சியாத்திரத்துல ஐக்கியம் கிடையாது, லட்சியாத்திரத்துல தான் ஐக்கியம். இப்போ இந்த லக்ஷணம் அப்படின்னு சொல்லும்போது சம்ஸ்கிருதத்துல வந்து ஜகல் லக்ஷணம், அஜகல் லக்ஷணம், ஜகல் அஜகல் லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவா. இன்னும் ஒன்று வந்து அந்த ஜகல்ல வந்து பாகத்யாக லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ அந்த தத்துவமசியை வந்து கடைசியாக சொன்னது அந்த பாகத்யாக இல்லைன்னா ஜகல் அஜகல் அப்படி தான் பார்க்கணும். அது என்ன அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விரிவாக பார்க்கலாம். இப்போ வந்து உதாரணத்தோட பார்க்கலாம். நம்ம தமிழில் வந்து இதை எப்படி சொல்கிறதுனா, தமிழில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். விட்ட லக்ஷணம், விடாத லக்ஷணம், விட்டு விட்ட லக்ஷணம் அப்படின்னு 3ஆக பிரிப்பா. விட்ட லக்ஷணம் தான் ஜகல் லக்ஷணம். அதாவது உதாரணம் பார்த்தோம்னா, அயோத்தியா அழுதது, ராமன் காட்டுக்கு சென்ற பொழுது அயோத்தியா அழுதது அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் வந்து விட்ட லக்ஷணம். எப்படி நம்ம அயோத்தியா அழுததுன்னா, அயோத்தியா அழாது. அயோத்தியாங்கிறது ஒரு நகரம்.
அந்த அயோத்தியாவை விட்டுட்டு அயோத்தியாக்குள்ளே இருக்கிற மக்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மக்கள் அழுதார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த அயோத்தியாங்கிற நகரத்தை விட்டுட்டு அந்த மக்களை எடுத்துக்கிறோம். அது விட்ட லட்சணத்துக்கு உதாரணம். இப்போது விடாத லட்சணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அஜகல், அதுக்கு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம சூப்பர் போல் நடக்க போகிறது. இங்கே அந்த கேம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு நம்பர் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த பிளேயர் பேர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பரை மட்டும் பார்த்துட்டு 66 அவன் போல் அது பண்ண போகிறான். இப்போ நம்ம கிரிக்கெட்லேயும் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா இங்கே சூப்பர் போலில் வச்சுக்கலாம், அவன் வின் பண்ண போகிறான்னு அந்த நம்பரை மட்டும் நம்ம அந்த கமெண்ட்ரேட்டர் சொல்கிறது உண்டு. இது உதாரணம் நம்ம அந்த காலத்து உதாரணம் அந்த ரேஸ் கோர்ஸில் சொல்லுவாள். இப்போ குதிரை ஓடின்னு இருக்கு அப்படின்னா அந்த 66 ஓடுறது 66 தான் வின் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 66 அப்படின்னு சொல்கிறதோ இல்லைன்னா இப்போ நம்ம கேமில் ஒரு நம்பரை பற்றி 44 அப்படின்னு அவனோட டிஷர்ட்டில் இருக்கா அதை சொல்கிறோன்னா, அந்த 44ஓட யார் இருக்காளோ அவளையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். 44ஐயும் விடலை, 44 டிஷர்ட்டை போட்டுன்னு இருக்கிற அந்த பிளேயர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். 66ங்கிற நம்பரை உடைய அந்த குதிரை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ சேர்த்துக்கிறோம் நம்ம. அது ஒரு லட்சணம், அதுதான் அந்த விடாத லட்சணம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, விட்டு விடாத, அதான் பாக தியாக அப்படின்னு சொல்கிறது. ஜகல் அஜகல், அதாவது ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு ஒரு சில விஷயத்தை விடாமல் புரிஞ்சுக்கிறோம். அதாவது இப்போ இந்த ஜீவன்னு நான் சொன்னேன்னா அதுக்குள்ள ஒரு அந்தர்யாமி தத்துவமசி இருக்குது. ஆனால் அதோட இந்த உபாதிகள்லாமும் இருக்குது. இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த இன்டலெக்ட், இந்த பேரு, இந்த ஊர், இந்த உபாதிகள்லாமும் இருக்குது. நான் இந்த உபாதி, இந்த பாடி மைண்ட் அதெல்லாம் விட்டுட்டு சத்து சித்த ஆனந்தத்தை மட்டும் எடுத்துக்க போகிறேன். பாக தியாக, சிலதை விடுறேன், சிலதை விடாமல் பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி அது துவம் பதத்துக்கு. தத் பதத்துக்கு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை காப்பவன், உலகத்தை அழிப்பவன், அப்படி சர்வஜன், அந்த மாதிரிலாம் குணங்களும் இருக்கு. சத்து சித்து ஆனந்தம்ங்கிற பிரம்மங்கிற அதுவும் நிர்குணமாக இருக்கு. அப்போ அந்த மீதி உபாதியெல்லாம் விட்டுட்டு சத்து சித்து ஆனந்தத்தை விடாம அதை மட்டும் பிடிச்சிக்கும் பொழுது பாகத்தியாக லட்சணம் ஆறுது. அப்படி பார்க்கும் பொழுதுதான் தத்துவம் அசிங்கிறது ஒன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாச்சியார்த்தமாக நம்மளோட உபாதிகளோட பார்க்கும் பொழுது பேதங்கள் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் உண்மையாக உள்ள ஆதாரமாக எல்லாத்துக்கும் இயங்கிறது பிரம்மம், அது மட்டும்தான் சத்தியம். இந்த ஜகத் எல்லாம் மாயை, பிரம்மைவ சத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டுட்டோன்னா இந்த உலகத்தில் அந்த சொல்லறதால அந்த ஒரு தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கணும்னு அப்படி இருக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஆதாரமாக உனக்கு ஃபவுண்டேஷனாக உனக்கு தெரியும். என்ன தெரியும்? சத்துச்சித் ஆனந்தம் தான் நான். இப்போ ஏதோ இந்த துக்கம் வருது, அது மனசு துக்கப்பட போகிறது, அந்த மனசு துக்கப்படுறது அப்படின்னு நான் வேடிக்கை பார்க்குறேன். அப்புறம் அந்த மனசே ஏதாவது ஒரு குழந்தை சிரிச்சா அதை பார்த்துட்டு தானாக அது சந்தோஷப்படும். அதுதான் மனசோட சுபாவம். அப்படின்னு நம்ம மனசையே நாம் வேடிக்கை பார்த்துண்டு சுகமாக இருக்க முடியும். சுகம்னா இந்த இடத்துல ஆனந்தமாக இருக்க முடியும். சுவாமிஜி சொல்கிற மாதிரி அமைதியான ஆனந்தத்தை இப்பொழுதே ஒத்தத்தரம் உணர முடியும். எப்பொழுதும் நிரந்தரமாக அது நம்மளுக்கு அந்த அனந்தம், அது ஆனந்தம் அனந்தம், அதுக்கு முடிவே இல்லை, எல்லையே இல்லை. அப்படி ஒரு ஆனந்தத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். இந்த ஸ்வராஜ்யத்தில் அந்த ஆனந்த ஸ்வரூபமே நான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்க. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடுதனி பரம்பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய்.
ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.